ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா வீடியோ போடல. கொஞ்சம் நமக்கு வேலை அது இதுன்னு பிஸி ஆகிட்டோம். ஸோ பர்சனல் ஒர்க் அது இதுன்னு பிஸி ஆகிட்டோம். ஸோ அதனால் போட முடியல. பட் இன்றைக்கி என்னென்னா, பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் நம்மளும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்ததில் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னு தெரியல. இதை பற்றி ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு தோணுச்சு டக்குன்னு. சரி, எதா பண்ணுவோம், சும்மா வீடியோ மாதிரி எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன். நேற்று எபிசோட் மெயினாக இது என்ன ஆச்சு இந்த ஷோக்கு, ஏன் இந்த அளவுக்கு தரங்கெட்டு ஏன் விஜய் டிவி போயிடுச்சு அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கு, எவ்வளோ மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு விஷயம், அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன காலங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் பிக் பாஸ் பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்ச காலங்கள் இருக்குது, பார்த்து சிரித்த காலங்கள் இருக்குது, ஒருத்தருக்காக ஃபீல் பண்ணி அழுத காலங்கள் இருக்குது. ஐயோ இவங்கெல்லாம் எவிக்ட் ஆகி போயிட்டாங்களேன்னு அழகிற காலங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கிற ஒரு ஷோ இது. ஓகே, இது நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு ஷோவாக இருந்தாலும் பிடிச்ச ஒரு சில பேருக்கு, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற ஒருத்தவங்களுக்கு இந்த ஷோவோட அருமையும் இம்பேக்டும் எப்போவுமே இருக்கும். அண்ட் லார்ஜர் ஃபோரம்ஸில் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஷோ தான் இது. கரெக்டுங்களா? நம்ம ஒரு காலத்தில் குரூப்பில் பேசி தீவிரமாக ஓட்டு போட்டு அப்படி இப்படின்னு இருக்கிற ஷோ. ஸோ அப்படி இருந்த ஷோ இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, என்னடா நடக்குது இங்கே? இப்போ வரைக்கும் என்ன, இன்னும் ஒரு வாரம் இருக்கா? ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரம் 1.5 வாரம் இருக்குன்னா, யார் ஜெயிப்பாங்கன்ட்டு இப்போ வரைக்கும் ப்ரெடிக்டும் பண்ண முடியல. இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கீழே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஷோ. இப்போ வரைக்கும் சொல்லுங்க, மனசார ஒருத்தரை இவங்க ரொம்ப ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. போன சீசன் வரைக்கும் கூட சொல்ல முடிஞ்சது, யாராவது ஒருத்தர் 2 பேரை ஒரு பேசிக் குவாலிட்டி வச்சு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பேசிக் நல்ல குவாலிட்டி கூட இல்லாத அத்தனை பேரை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன காட்டணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்டில் பைசா வருது, அந்த பைசாவுக்கு யாராவது ஒரு 20 பேரை தூக்கிட்டு வந்து போட்டு எதையாவது காட்டுவோம். எதுனாலும் அந்த மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. பார்த்துட்டு சொல்கிறத சொல்லிவிட்டு அடுத்த சீசன் வரும்போது அடுத்த சீசனை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்களா? இதில் நீங்கள் என்ன காட்ட விரும்புகிறீங்க? என்ன சொல்லித்தர விரும்புகிறீங்க? மக்கள் எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? என்னங்க நடக்குது? நேற்று டாஸ்க்லாம் என்னங்க, நைட்டு அவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு பேசுகிற வார்த்தைகள், அவங்க சண்டை போடுறத பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி என்னடா அப்படியே என்ன பேசுவாங்களோ நமக்கு பயமாக இருக்குது. இப்படிலாம் ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்களோ நமக்கு பயமாக இருக்குது. யாருன்னே தெரியாதவங்க நமக்கு பயமாக இருக்குதுங்க. நம்ம குழந்தைங்க பார்த்துருவோங்களோ, நம்ம வீட்டில் யாராவது பார்த்துருவாங்களோ, இந்த வார்த்தை கேட்டுருவாங்களோன்ற அளவுக்கு பயம் வருது எங்கள் ஒரு ஷோவில். இத்தனை கோடி பேர் பார்க்குற ஷோவில் எதுக்குங்க சென்சார் போர்டு வச்சுருக்கிறீங்க? சென்சார் போர்டு நீங்கள் வச்சு கட் பண்ணாலும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? பாயசவை வச்சு, இல்லை அவங்க அந்த பீப் எந்த இடத்துல வருதுன்றதை வச்சு எங்களுக்கு தெரியாதா? லிட்ரலி நேற்று காரை விட்டு எட்டி மிதித்து தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க. ஒரு ஆளை தூக்கி வெளியே தூக்கி போடுறாங்க. மனசாட்சியே இல்லாமல் 2 உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தப்பு இல்லைன்ற மாதிரி அதுக்கு ஒரு போர்ட்ரேயல். இது பிக் பாஸும் பார்த்துட்டு கம்முன்னு அடுத்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. டாஸ்க்கே எனக்கு தெரிஞ்சு காலை வெளியே வைக்கக்கூடாது தானே. அவங்க காலை வெளியே வைக்காமல் ஒருத்தங்க தள்ளி விட்டு புரண்டு விழுறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க, எப்படி அது? இப்போ நீங்கள் இல்லைப்பா தப்புப்பா, இது டாஸ்க்கை கட் பண்ணு, இல்லை நீங்கள் 2 பேர் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் 2 பேர் வெளியே போங்க, இவங்க வந்து உள்ளே உட்காரட்டும். ஒன்றுமே பண்ணலையே, பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு அவரும். எண்ட் ஆஃப் த வீக் என்ன ஆகும்? விஜய் சேதுபதி சார் வருவார். சார் அவருக்கு எனக்கு ரெஸ்பெக்ட், ஐ அடோர் ஹிம் அஸ் அ ஃபேன். பட் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? அவருக்கும் என்ன கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி தான் சார் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது சார், இதெல்லாம் கேட்காதீங்க சார், நீங்கள் அப்படியே வேறு எதாவது டாபிக் எடுத்துகிட்டு போயிடுங்க சார். இதில் யாரை நீங்கள் முட்டாளாக்குறீங்க? பார்க்குற எங்களை தானே ஆக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க இது என்னங்க? இப்போ என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
எப்படி வேணா இருக்கலாம், பிக் பாஸ்ல இருக்கலாம்னு இருந்தா அப்போ ஃபர்ஸ்ட் சீசன் ஜூலிலாம் என்னங்க பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கீங்க இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. போய் சொன்னாங்க, மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா, இப்போ இவங்க என்ன இவங்க அதை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்களே. தேர் லிட்டரலி ஸ்பாயிலிங் த ஷோ. எல்லாருமே ஸ்பாயில் பண்றாங்கன்றதை தாண்டி இதுங்க இன்னும் அதிகமாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க? அப்போ இந்த மாதிரி பீப்புள் வேர்ல்டில் சர்வே பண்ணலான்னு சொல்ல வரீங்களா? இல்லை இப்படி இருந்தால் தான் கரெக்ட் இந்த காலத்துலன்னு சொல்ல வரீங்களா? நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நல்லவனா இருந்தால் சர்வேலாம் பண்ண முடியாதுப்பா, வெளில போயிடுவேன். இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீ இருக்கலாம், சண்டை வலிச்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பாக பேசிக்கிட்டு. என்னதாங்க சொல்ல வரீங்க? இது பார்த்துட்டு இருக்க நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு போய் சேர்ந்தா என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியல என்ன பண்ண முடியும்னு சீரியஸாக. பட் கருத்து சொல்கிறது நம்ம கடமை. ஸோ அதை நம்ம சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லலாம். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தப்பு திரும்ப நடக்காமல் இருக்கணும், இல்லை இந்த மாதிரி ஷோவை பார்க்கணும் மக்கள் அப்படின்னா, யூ ஷுட் பனிஷ் தெம் சிவியர்லி. பனிஷே பண்ணல, பரவாயில்லப்பா நீ என்ன பண்ணாலும் நீ இருப்பா, நீ ஜெயிச்சுட்டு போப்பான்னு டைட்டில் கீட்டில் தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு பார்க்குறோம் பார்த்துக்கோன்னு விட்டிங்கன்னா, திஸ் இஸ் செட்டிங் அ ராங் எக்ஸாம்பிள் டு எவ்ரி ஒன் வாட்சிங் தட் ஷோ, எவ்ரி ஒன் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு. இங்கே வாழ்கிறதுக்கும் இப்படிலாம் இருந்தாலும் நீ நல்லா வந்தான்னு சொல்ல போகிறானுடா. நீ வாழ்ந்துட்டு போ, யாரை வேணால் என்ன வேணால் பேசு, உனக்கு வயசுக்கு பெரியவங்களையும் பேசு, சின்னவங்களையும் பேசு, அசிங்கமாக பேசு, கொச்சையாக பேசு, ஆனால் நீ நல்லவன்ட்டு உன்னை ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ பண்ணுறது. சேதுபதி சார் பார்ப்பீங்களான்லாம் தெரியாது, நம்மலாம் சின்ன கற்றுக்குட்டி யூடியூபர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா மனிதாபிமானத்தோட ஒரு சில கேள்விகள் இந்த வாரம் கேட்டு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. ஏன்னா நீங்கள் நிறைய கருத்து சொல்கிற ஆள், நல்ல விஷயங்களுக்கு கருத்து சொல்கிற ஆள் தான். இந்த மாதிரி சாண்ட்ரா நல்லவங்க, பாரு கெட்டவங்க, கமருதன் கெட்டவங்க, அங்கே அந்த சீசனில் எல்லாருமே ஒரு மாதிரின்னு தெரிஞ்சு போச்சு. பட் ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை அசால்ட் பண்ணதே நீங்கள் விட்டுட்ருக்கீங்க ஒரு ஷோவில் அப்படின்னா, திஸ் வில் செட் அ ராங் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி நம்ம யூத் எப்படி போயிட்டுருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். இப்போ இதுவும் நார்மலைஸ் ஆகுது, ஒரு ஷோவில் ஏது பண்ணுறாங்க என்ன பாருது இதில் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான். ஸோ இது தெரில, திடீர்னு இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பேசணும், பார்த்து ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி இருந்தது, அதனால தான் பேசுகிறேன். அண்ட் அகெயின் ஐம் நாட் சப்போர்ட்டிங் எனி ஒன், யாரையுமே இப்போ வரைக்கும் அதே தான். யார் ஜெயிப்பா, யார் இவங்க பரவாயில்ல நல்லவங்களாச்சு ஜெயிக்கலாமே அப்படின்னு கூட எனக்கு தோணலை யாருமே இந்த சீசன். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். பார்க்குறேன் வேறு ஏதாவது பேசி போட முடியுதுன்னு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.